கடந்த 10 நாளாக பெஞ்ச புயல் காரணமாக மீன்பிடிக்க போகாமல் முடங்கியிருந்தோம். அதுலேயும் எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருச்சு. அதுபோக 2ஆம் தேதி தான் நாங்கள் மீன்பிடி அனுமதிச்சுட்டு வாங்கிட்டு முதல்ல மீன்பிடி அனுமதி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு தான் மீன்பிடிக்க போனோம். 2ஆம் தேதி போயிட்டு 3ஆம் தேதி கொஞ்சம் நிறைவாக மீன் பிடிச்சிட்டு வந்தோம். ஆனால் அதுலேயும் விலைவாசியால் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அதுபோக நேற்று காலையில் மீன் பிடிக்க போயிட்டு பகல் ஃபுல்லாக மீன் பிடிச்சிங்க. நைட்டு ஒரு 10 மணி அளவில் மீன் பிடிச்சிருக்கிறப்ப இலங்கை கடற்படை ஒரு 15 அதிவிரைவான படகுகள் வந்தாங்க. 15 பேர் படகுகள் வந்தாங்க. எங்களுடைய வலைகளை வெட்டி எங்கள் படகுகளை முட்டி எங்களை சித்திரவை பற்றிட்டு ஒரு 2 படகுகளையும் கைது செய்துட்டு போயிருக்காங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் ஏற்கனவே விலைவாசினாலையும் இப்படி சிறைப்பிடிக்கிறதுனாலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அதில் இந்த கடற்கரை ராமேஸ்வரம் மீனவர் அடிமட்டத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுடைய மீனவர்கள் சிறையிலையும் ரொம்ப கடுமையான ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. பிடிபட்டு வந்தவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கு உணவு கிடைக்காம, தக்க பாதுகாப்பு இல்லாமல் ஒரு கொடுமையான சித்தத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க. இதை யாராவது தலையிட்டு, மத்திய மாநில அரசாங்கம் தலையிட்டு எங்களை கேட்குற மாதிரி ஏதாவது நல்ல ஒரு முடிவு எடுத்து கொடுத்தா கொஞ்சம் நிறைவாக இருக்கும். நம்மளே கேட்பா கிடைக்குமா, பிளாஸ்டிக் கிடைக்குமா?